பாவம் மனுஷன் கார்ல உட்காந்து அழுகுறாரு. அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் இப்ப ஒவ்வொரு கோடி பதில் சொல்லணும் இன்னைக்கு. சூர்யா சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் டெஃபினட்டா ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். நம்ம காந்தாரா பார்த்தோம்ல, காந்தாரால எப்படி விஷுவல்ஸ் இருந்தது அந்த மாதிரியான விஷுவல்ஸ் வந்து இந்த படத்துல வந்து இருக்கு. அதே போல ஆர்ஜே பாலாஜன் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு டைரக்ஷன் பண்றாருன்னா பண்றதே எவ்வளவு பெரிய விஷயம். ஒருத்தர் டைரக்ஷன் பண்றதே பெரிய விஷயம். ஆனா அவர் படத்துல வில்லன் ரோலும் பண்ணி ஒரு டைரக்ஷனும் பண்ணிருக்கேன்னா இது நம்ம கண்டிப்பா ஒரு அக்செப்ட் பண்ணி ஆகணும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையா வந்து படம் சூப்பரா இருக்கு. படத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா படத்தோட கோர் அட்வான்டேஜ் பாசிட்டிவ்ஸ் இது எல்லாமே வந்து தேட்டர் ரெஸ்பான்ஸ் தான். அந்த தேட்டர் ரெஸ்பான்ஸும் அந்த தேட்ரிக்கலா ஒரு விஷயம் கொடுக்குறாங்கல்ல, அந்த தேட்டர் விஷுவல்ஸ் தான் வந்து படத்தோட மெயின் பாசிட்டிவ்ஸ். படம் தாராளமா வந்து நீங்க தேட்டர்ல வந்து பார்க்கலாம். சின்ன சின்ன பசங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்த கருப்பசாமி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஹைப் இருக்கு. இந்த ஊருக்கார படம் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல இது இருக்கு. ஸோ அந்த இதை இவங்க வந்து சூப்பரா கேப்சர் பண்ணி சிட்டிக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணி அந்த ஒரு எல்லை சாமி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கான்செப்டும் சரி ஐடியாவும் சரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்ஷன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த படத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம மூக்குத்தி அம்மன் படம் பார்த்துருப்போம்ல, அந்த மூக்குத்தி அம்மன் படம் பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தோணும். ஏன்னா அதுல ஒரு கடவுள் வந்து வராங்க, ரியாலிட்டிக்கு வந்து வராங்க. அந்த ஒரு கடவுளோட ஒரு நார்மலா ஒரு மனுஷன் டிராவல் பண்றான், அவனுக்கு இருக்க ப்ராப்ளம்லாம் சொல்றான், அந்த மாதிரி போகல. அதே மாதிரியான ஒரு கோர் தான், அந்த கோர்ல தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்ன கருப்பசாமி, இப்போ நம்ம அம்மன் மூக்குத்தி அம்மன் இதெல்லாம் வந்து ஒரு அந்த ட்ரெய்லர்லேயே சொல்ற மாதிரி தொட்டு கண்ணில் வச்சுக்கிற மாதிரி சாமி. ஆனா இது வந்து கருப்ப சாமி அப்படின் போது அந்த உக்ரம் எப்படி இருக்கும் அதுதான் வந்து இதுவா வச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ட்ரால்லாம் கிடையாது, சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு ஒரு பெரிய பில்லரே சாய் அபியங்கர் தான். சாய் அபியங்கரோட மியூசிக் மட்டும் கரெக்டா ஃபிட் ஆகல, இல்ல ஏதோ சொதப்பி இருந்தாலும் படம் எங்கேயும் பெருசா அடி வாங்கியிருக்கும். ஏன்னா நம்ம இந்த படம் சைன் பண்ணும் போதே எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஆல்பம் பண்ணாரு, பட் அதை தாண்டி இவர் எவ்வளவு ப்ராமிசிங்கா படம் பண்றாரு அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய பேசினாங்க. பட் மார்க் மை வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் பிக் திங் தான் நான் ஷுவரா சொல்லுவேன். இல்ல சூர்யா சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் டெஃபினட்டா ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். நம்ம காந்தாரா பார்த்தோம்ல, காந்தாரால எப்படி விஷுவல்ஸ் இருந்தது அந்த மாதிரியான விஷுவல்ஸ் வந்து இந்த படத்துல வந்து இருக்கு. த்ரிஷா வந்து இந்த படம் த்ரிஷாக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, பட் அவங்க ஹீரோயின்னு சொல்ல முடியாது, ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். பட் அது நீங்க தியேட்டர் விஷனா பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைமா வில்லனா பண்றதுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுமோ, அந்த ரோலுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு. பட் இதை விட இன்னும் சூப்பரா பண்ணலாமான்னா பண்ணலாம். இப்போ வந்திருக்காரு, அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பரா பண்ணிருக்கு. பட் இன்னொன்னு நான் சொல்லும் போது நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். லேக் இருக்கு ப்ரோ, சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கு. பட் அது எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து அவங்க ரெக்கவர் பண்ணாங்க படத்துல. கொஞ்சம் லேக் இருக்கும் போதும் அங்கங்க வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா சூர்யா சார் போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த போர்ஷன் கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த லால் சலாம் படத்துல ரஜினிகாந்த் வரா மாதிரி தான் இந்த படத்துல வரா மாதிரி இருக்கு. இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு அப்படி பட்டுது. நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். சாங்ஸ் நல்லா இருக்கு. அதான் சொன்னேன்ல, சாய் அபியங்கர் தான் படத்தோட மெயின் பில்லரு. பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னா ப்ரோ, எல்லா படத்துலயும் ஒரு சில விஷயம் நமக்கு சூட் ஆகாம இருக்கும். அதுக்குன்னு இதை நீங்க பெட்டரா பண்ணா நம்ம சொல்லிட்டே தான் இருக்கணும். அப்படி பார்த்தா படம் நீங்க வந்து படமா பாக்குறதுக்கு நல்ல ஒரு படம் தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ, கருப்பசாமி உக்ரத்துல வந்து சண்டை போறாருன்னா எப்படி இருக்கும், அந்த இன்னும் கொஞ்சம் பீக்கா வச்சிருந்துருக்கலாம். ஷார்ட்டா முடியுது, அந்த சின்ன சின்ன இதுவா முடியுது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். இந்த கிளைமேக்ஸ்ல உக்ரத்தோட கருப்பை வந்து இறங்கிட்டாரு தலைவா. கருப்பனோட வந்து இறங்கிட்டா போல. அப்படியாப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு. சாவட்டி சந்தாரட்டி சாவட்டி சந்தாரட்டி. நம்ம சூர்யா சரி எங்க போய் சாணா பூச்சின்னு வந்தாரு தெரியல. ஒரே வெட்டுதான், காரு 2 துண்டா போய் உயுது தலைவா. கார் 2 துண்டா போய் உயுது தலைவா. தமிழ் படம் இது வந்து, ஏன்னா இது வந்து சாமிக்கான ஒரு படம் தலைவா, கருப்பனை. ஏன்னா நிறைய பேர் வந்து மக்களா ஒரு மனுஷனா மெசேஜ் சொன்னா கேட்க மாட்டீங்க. அதுதான் ஆர்ஜே பாலாஜி சிந்தித்தாரு. அவர் எப்பயுமே சிந்திக்க வைப்பாரு, சிதற வைப்பாரு. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா பாவம் மனுஷன் கார்ல உட்காந்து அழுகுறாரு. அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் இப்ப ஒவ்வொரு கோடி பதில் சொல்லணும் இன்னைக்கு. ஏன்னா பாவம் நேத்த ரிலீஸ் ஆயிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் அதிகமான வசூல் எடுத்திருக்கும். இதெல்லாம் ஒரு எதிர்ப்பு. சூர்யா சாரை போட்டு மிதிக்கிறாங்க, கசுக்குறாங்க, பிதுக்குறாங்க. இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கருப்பனை. ஏன்னா ஒரு சாமி ரூபமா வந்து மெசேஜ சொன்னாச்சு கேளுங்க. ஏன்னா பாவம் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் போனீங்கன்னா வாய்தா 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 வாய்தா, ஃபுல்லா வாய்தா தான். ஏன்னா பாவம் ஒருத்தன் பொண்ணை போட்டு கெடுக்கிறான், கொலை பண்றான், நகை திருடுறான். அவனுக்கு என்ன பண்றீங்க, போட்டு வாய்தா 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 கொடுத்துனே இருக்கிறீங்க. பாவம் அவனும் வயசாகி செத்து போயிடறான். அதுக்கப்புறம் அந்த கேஸ் எடுத்து மூடிடுறீங்க. அதுக்குதான் இதுல கடவுளா வந்து வாய்தாவே இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அன்னியன்னைக்கு தீர்ப்பு அன்னியன்னைக்கே நடக்கணும்.
அததான் இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி மெசேஜா சொல்லியிருக்காரு. நம்ம எல்லை கோட்டு கருப்பண்ணன் பாத்தீங்கன்னா யாரு இருக்காரு பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் சார், தமிழ்நாட்டு முதல்வர் அவரு தான். ஜோசப் எனும் விஜய் எனும்னா அவரு தான். இதுக்கப்புறம் கோர்ட்ல வாய்தாவே வர வைக்க கூடாது. ஏன்னா புது ஆட்சியா வந்துச்சு, புதுசா மலரணும். ஏன்னா இதுக்கப்புறம் கோர்ட்ல எந்த ஒரு வாய்தாவும் வரக்கூடாது. இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கு. சாமி ரீதியாவும் சாமியா ஆடுறாங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஆளுக்கு சாமி வந்து ஆடுறாங்க. எனக்கே கிளைமேக்ஸ்ல வந்துச்சு. இப்ப சொல்லும் போது புல்ல அரிக்குது. அதனால இதை கண்டிப்பா விஜய் சார் பார்க்கணும். இதுக்கப்புறம் வாய்தான்றதே இருக்கக்கூடாது. தவறு செய்தால் அவன் திருந்த செய்யணும், இல்லைன்னா அவனை தண்டிக்க செய்யணும்னு கடவுள் சொல்லியிருக்காரு, பைபிள்ல சொல்லி எல்லாமே சொல்லியிருக்காரு. இதனால கண்டிப்பா இந்த படத்தை வந்து பாருங்க. மியூசிக் தலைவா ஃபர்ஸ்ட் படத்துல போட்ட எல்லா மியூசிக்க டன் போடுவாங்க இப்படி குச்சில. ஆனா அவர் அடிப்போல போட்டு டும்மு போட்டு குத்து பத்தி பிச்சுட்டாரு தெரியா மியூசிக்க. அதே போல ஆர்ஜே பாலாஜன் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு டைரக்ஷன் பண்றாருன்னா பண்றதே எவ்வளவு பெரிய விஷயம். ஒருத்தர் டைரக்ஷன் பண்றதே பெரிய விஷயம். ஆனா அவர் படத்தை வில்லன் ரோலும் பண்ணி ஒரு டைரக்ஷனும் பண்ணிருக்கேன்னா இது நம்ம கண்டிப்பா ஒரு அக்செப்ட் பண்ணி ஆகணும். அருமையா பண்ணிருக்காங்க. படம் முழுக்க த்ரிஷா மேடம் வந்தோடனே ஆளாளுக்கு சிஎம் சிஎம்பி அப்படின்னா பாவம் அவங்க நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினயத்தோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. அப்படிங்களா? ஓகே, நோ காப்பிரைட், அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க, அதை விட்டுருங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. பாவம் அவங்க மனசு நோகடி, நம்ம யார் மனசையும் நோகடிக்க கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் அஜித் சார் பாவம் அவர் கார் ஓட்ட போயிட்டாரு, விஜய் சிஎம். இதுக்கப்புறம் நம்ம சூர்யா சார் தான் படத்தை நிக்க வைக்க வந்திருக்காரு. அவர் பாவம் கங்குவான்ற ஒரு படத்தை, நல்ல படத்தை கொடுத்தாரு, அதையும் பிசுக்கி நசுக்கிட்டீங்க. இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. அதே போல இந்த படம் பார்க்க வந்தீங்கன்னா பவுன்சர் 2 பேரை போடுங்க. ஏன் தெரியுமா? வந்து ஆளாளுக்கு சாமியாடுறாங்க. பவுன்சர் வந்து தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால எல்லாம் பூசாரி ஆச்சு போடுங்க, மந்திர விபூதி வச்சு விட்டுருவாரு அவரு. அதனால வந்து இந்த படத்தை பார்க்க வந்தீங்கன்னா பூசாரி பவுன்சரை போட்டுருங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் அப்படியாப்பட்ட சிங்கம் வந்தாரு தெரியும். சிங்கம் அப்படின்னு லீடு குத்து வந்தாரு. சட்டசபையில வந்து கலக்குறாரு. கேமியோல அவரே பண்றாரு சூர்யா. நானும் நினைச்சேன் கேமியோல ஒருத்தர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், யாரும் பண்ணல. அவரே பண்ணி நிற்கிறார் கேமியோ. எனக்கு கேமியோ எல்லாம் யாரும் தேவையில்லை, நான் ஒன்றே போதுண்டு அவரே பல கெட்டப்பை போட்டு பல விஷயத்த காட்டி. ஏன்னா நம்ம இவரு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன், கமல் அண்ணா இவங்களுக்கு அடுத்தது அவரே பல கெட்டப்பை போட்டு அவரே காட்டிட்டா போல. கிளைமேக்ஸ் தான் அந்த சாமி கெட்டப்பு அருமையா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க தலைவா. நன்றி தலைவா. இந்த 2026 ஜனவரில இருந்து தொடர்ந்து ஒரு படமா நானும் பேசியிருந்தாருங்க. ஒரு ஃபிளாப்பாவது கொடுத்துருவாங்க நானும் பாக்குறேன். ஃபிளாப்லாம் கிடையாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில நம்ம ட்ரெடிஷ்னல் கார்டை கருப்புசாமி அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்து கொண்ட ஒன்லைன் தான். நீதிக்கும் அநீதிக்கும் உண்டான கதையை வந்து ஃபைனலா வந்து நீதி தான் வெல்லும் என்றது, தர்மம் தான் ஜெயிக்கும் அகைன் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு மிஸ்டர் ஆர்ஜே பாலாஜி அவங்க டீம்ல. சாய் அபிநயக்கர் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர் கிடைச்சிட்டாரு. நான் அன்னைக்கே சொன்னேன் வராரு. நெக்ஸ்ட் அனிருத் இடத்த அவர் பிடிச்சிருவாரு. அவ்வளவுதான். ஆர்ஜே பாலாஜி அண்ணா வந்து காமெடி ஆர்டிஸ்டா பார்த்திருப்போம், குணச்சித்திரம் சப்படி ரோல் எல்லாமே பார்த்திருப்போம், ஏன் டேரக்டர் கூட பார்த்துருவோம். வில்லனா பார்த்தது இல்ல, இதுல பாருங்க வில்லனா சும்மா சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா டஃப் கொடுக்குறாரு. சூர்யா அவளுக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் உண்டான படம். எல்லாருமே வந்து குடும்பத்தோட வந்து கொண்டாட வேண்டிய படம். நம்ம கருப்புசாமியை வந்து கருப்புசாமி அவர் கூப்பிடும் போது அழுக வந்தது, எல்லாருமே அழுதாங்க. அந்த மாதிரி சீன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கடவுளை வந்து நம்ம எல்லாருமே மறந்துட்டோம், எல்லாம் இஷ்டத்துக்கு ஆடுனுக்கிறாங்க. நிறைய தப்புங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒழுக்கம் வேணும், பூமிக்கு பயப்படணும், கடவுளுக்கு பயப்படணும் சொல்றதா ஒரு மெசேஜ். ஓகேங்களா? தேங்க்யூ. பயங்கரமா இருக்குங்க, ஃபுல்லா பயங்கரமா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. படம் வந்து ஒரு டீசெண்டான படம், ஒரு ஆவரேஜான படம். நான் வந்து ஆஹா ஊகன்லாம் இந்த படத்தை சொல்ல மாட்டேன். ஆனால் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு இது ஆஹா ஊக தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிரட்டி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காமன் ஆடியன்ஸாக கேட்டால் எனக்கு இந்த படம் ஒரு நல்ல படம், அந்த ஒரு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஃபைட் சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல்ல ஒரு ரோலக்ஸ் மாதிரி ஒரு சம்பவம், ஒரு மாஸ். என்னப்பா இது ஆர்ஜே பாலாஜியா இந்த படம் டைரக்டர்ன்ற லெவலுக்கு ஒரு மாஸ் சம்பவம் காமிச்சிருக்காரு. மற்றபடி ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அதுதான். சாய் அபியங்கார்ன்றதை விட சாய் அதிபயங்கார்னு அவருக்கு பேர் வச்சிடலாம். போட்டு பொழந்துட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணாலும் அனிருத் தான் ஞாபகம் வராரு. நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்கு இப்ப படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே அனிருத் மாதிரியா இருக்கு. அதுதான் கொஞ்சம் அவரு கொஞ்சம் வேற மாதிரி ஒரு இது காட்டணும், வேரியேஷன்ஸ். லேக் என்ன கேட்டா ஒரு சூர்யா ஃபேனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேக் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு காமன் ஆடியன்ஸா பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல சில லாஜிக்கு அதெல்லாம் எரர்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை ஒரு சூர்யா சாரோட மாஸ் அந்த இதை வச்சு பல ரெஃபரன்ஸ், அஜித் விஜய்னு பல ரெஃபரன்ஸ் வச்சு ஓட்டிட்டாங்க.
ஓகே படம் வந்து ஒரு டீசெண்டா நல்ல ஆவரேஜான படம். த்ரிஷா மேடம்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா மேடம் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல நேர்ல பார்த்தேன். வராங்க, இதுதான் த்ரிஷா மேடம்ன்றாங்க. வரும்போது பார்த்தா ஏதோ வெள்ளக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. ஏதோ யூஎஸ்ஏல இருந்து யூகேல இருந்து யாரோ ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல இருந்து ஹாய் அப்படின்ட்டு இறங்குவாங்களே, அவரு கிரிக்கெட்டர், விமன் கிரிக்கெட்டர், அந்த மாதிரி இறங்குறாங்க மேடம். அது அவங்க ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு வயசு 50 மேல ஆகுதுன்றாங்க. இவர் பார்த்தா இப்பதான் ஏதோ ஒரு 35 வயசு வாலிபர் மாதிரி அப்படியே சுத்திட்டு இருக்கிறாரு. கடைசியில எலெக்ஷன் வராரு போல, அரசியலோட என்ட்ரியை போட்டுருக்கிறாரு. அதனால இவங்க எல்லாம் வந்து ரெடி ஆயிடுங்க. இவரெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான வெறி பிடித்த சூர்யா ரசிகர், அதெல்லாம் ரெடி ஆயிடுங்க.